திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. அதிமுக சிறுத்து போய்விட்டது. ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க முடியவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரை போய் சந்தித்து விட்டு வருகிறார். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலேயே நேரடியாக இணைய போகிறாரா அல்லது ஒரு தார்மீக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரா, ஒரு அமைப்பின் வழியாக எம்ஜிஆரினுடைய ஒரு பற்றாளராக இருந்து கொண்டு என்று 2 கேள்வி இருக்கிறது. எப்படி போனாலும் முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய அளவிலே தென் மாவட்டங்களிலே சரிந்து விட்டது. இவர்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு சசிகலாவையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ அரவணைத்து செல்லாமல் எடப்பாடி தன்னிச்சையாக முடிவெடுத்து சர்வாதிகாரியை போல நடந்து கொண்ட காரணத்தினால முக்குளத்தோர் சமூகத்தினுடைய கோபம் அதிமுக மீது திரும்பி விட்டது. அப்ப அந்த வாக்கு வங்கியை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இணைப்பை திமுக விரும்பும். டிடிவி அங்கே போயிட்டார், நம்ம ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ்ஐ தன் பக்கமாக ஈர்த்துக் கொள்வதற்கு திமுக விரும்புகிறது. அவர் விரும்பினால் திமுகவினுடைய ஒரு தலைமையான ஒரு மிக முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்களுடைய முக்கியமான பொறுப்புக்கு அவைத் தலைவர்களை தொடங்கி கட்சியின் முதன்மையான பொறுப்புகளுக்கு கூட நேரடியாக விரும்பினால் வர இயலும். அப்படி இல்லாமல் எம்ஜிஆரே திமுக இருந்தவர் தான். திமுகவை ஆதரிப்பதில் கூச்சப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. பாஜகவை ஆதரிப்பதற்கு தான் ஒரு திராவிட இயக்கம் வெக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஒரு திராவிட இயக்கத்திலே நீங்கள் திமுகவிலிருந்து பிரிந்துதான் அதிமுக வந்தது. எனவே அதிமுகவிலே இருக்கிற முரண்பாட்டிற்காக திமுகவிலே இணையலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது மற்ற கூட்டணிகளுக்கு, என்டிஏ கூட்டணிக்கோ அல்லது வேறு கூட்டணிகளுக்கோ போனால் சீட்டு கொடுப்பாங்க தேர்தலில் போட்டியிடுவது. எம்எல்ஏ ஆக முடியுமானா ஆக முடியாது. சீட்டு கொடுக்கறது வேற, உன்னை எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது வேற. எல்லாராலும் வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு அந்த நம்பகத்தன்மை கிடையாது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவீர்களா டிடிவி தினகரன் கேட்டால் எப்பா சாமி ஆளை விடு நான் வரலங்கிறார். அண்ணாமலைகிட்ட நீங்கள் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவீர்களான்னு கேட்டால் எனக்கு விருப்பமே இல்லைங்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க எல்லாருமே. ஆனால் பிரேமலதாட்ட கேட்டால் நான் போட்டியிடுவேங்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பவர்கள் போட்டியிடுகிறார்கள். வெற்றி வாய்ப்புக்கு சாத்தியமே இல்லைங்கிறவங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் திராவிட மாடல் 2.0 அமையும். அப்போது இப்போ செஞ்ச சாதனைகளோட இன்னும் அதிகமான சாதனைகளை செய்வோன்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. இன்னும் 2 மாதம் கழித்து மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அவருடைய அந்த உறுதிக்கு இந்த கூட்டணி பலம் அப்படின்னு ஒரு காரணம் கூட சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ தேமுதிக அடிஷ்னல் பலமாக கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த தேமுதிக மீண்டும் அந்த கூட்டணியில் சேர்ந்ததையும் சரி, முதல்வர்களுடைய அந்த நம்பிக்கையும் சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாணிக் தாகூர் எந்த தொகுதியிலே வென்றாரோ அந்த தொகுதியிலேயே தோற்ற விஜய பிரபாகரன் இன்றைக்கு அந்த தேமுதிக என்கிற இயக்கம் திமுக அணியிலே சேர்வதன் மூலமாக காங்கிரஸுக்குள்ளே இருந்து கொண்டு எதிர்குரல் எழுப்புகிறவர்களுக்கு ஸ்டாலின் செக் வைக்கிறாரா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எந்த தனிநபர்கள் குறித்தும் அது அந்த தேமுதிகவை வந்தது என்பது எந்த தனிநபர் விமர்சனம் குறித்தது அல்ல. தேமுதிக 2005 கட்சி தொடங்கின நாள் தொடங்கி அவர்களுக்கு அந்த கட்சி தொடக்க காலத்திலேயே அவர்களுடைய திருமண மண்டபத்தினுடைய காம்பவுண்டு பகுதி ஒரு சிறிய பகுதி நெடுஞ்சாலைத்துறைக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமண மண்டபம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை ஒட்டி வரக்கூடிய பாதை மிக குறுகலாக இருக்கும். மாநகர பேருந்துகள் அந்த இடத்துல திரும்பும். கோயம்பேடுக்கு பூந்தமல்லி அமிஞ்சிக்கரையிலேருந்து பூந்தமல்லி ரோட்டிலேருந்து திரும்புகிற போது அந்த இடம் ரொம்ப குறுகலாக எப்பயும் இருக்கும். நெடுஞ்சாலைத்துறை கொஞ்சம் இடத்தை எடுத்துக்கொண்டதை திமுக நெருக்கடி தந்ததாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் சில பேர் திமுகவினுடைய எதிர்ப்பாளர்களாக இருக்கிறவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். அப்படி வன்மமாக இருந்தவர்கள் சில பேர் விஜயகாந்தை தூண்டி விட்டார்கள். அதை அவர் ஆழ்மனதிலே வைத்துக்கொண்டு நெடுங்காலமாக அதற்கு முன்பு வரைக்கும் திமுகவினுடைய பற்றாளராக, கலைஞர் பற்றாளராக அவர் இருந்தார்.
கலைஞர் தலைமையிலே தான் அவருக்கு திருமணமே நடந்தது. தன் பெயரிலே இருக்கக்கூடிய புரட்சி கலைஞர் என்கிற பட்டத்தை கூட அந்த கலைஞர் என்பது கருணாநிதி அவர்களைத்தான் குறிக்கும், புரட்சி என்பது எம்ஜிஆரை குறிக்கும். எம்ஜிஆரையும் கருணாநிதியும் அவர் எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமாகத்தான் புரட்சி கலைஞர் என்கிற பட்டமே அவருக்கு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த கட்சி 2006 தேர்தலை சந்திக்கிறது, 8.7% வாக்கு வங்கி வருகிறது. அதற்கு அடுத்து சில ஆண்டுகளிலே வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே 10.9% வரைக்கும், ஏறத்தாழ 11% வாக்கு வங்கியை பெறுகிறது. அப்போ அந்த கட்சிக்கு ஒரு டிமாண்ட் வரும். கலைஞர் அவர்களை போய் அந்த மண்டபம் இடிபடுவது மாதிரியான அந்த சூழல் இருக்கிற போது அவர் பார்க்க போன போது கலைஞர் தனக்கே உரிய நகைச்சுவையான பாணியில் வாங்க சிஎம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ சிஎம்மாக இருந்தது கலைஞர், வருங்கால சிஎம் அப்படின்லாம் கூப்பிட்டாரு. அது கூட அவருக்கு தன்னை கேலி செய்தது கூட அவருக்கு வருத்தம் இருந்தது அந்த காலம். அப்போ அவர் திமுகவுக்கு போகிறதா அதிமுகவுக்கு போகிறதாங்கிற நிலைமை வந்தபோது 2011 ஜெயலலிதாவினுடைய தேர்வை அவர் அதிமுகவின் தேர்வை எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த கூட்டணி 100 நாள் கூட நீடிக்கலை. நாக்கை துருத்தி கொண்டு மிக மோசமான தனி மனித விமர்சனம், சரக்கு அடிச்சிட்டு பேசுறியானா நீ தான் ஊற்றி குடித்தியான்னு கேட்குற அளவுக்கு அது போயிடுச்சு. அதற்கு பின்பு அவருக்கு அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்த அவருக்கு அரசியலில் ஏறுமுகம் என்பது அந்த எதிர்க்கட்சி தலைவரோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பின்பு அவரை பற்றி நிறையா மீம்ஸ் வந்துச்சு, நிறையா சிக்கல் வந்துச்சு. நமக்கு தெரியும், மக்கள் நல கூட்டணியில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல, நோய்வாய்ப்பட்டார், இறந்தார். அதற்கு பின் ஒரு கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து, ஏன்னா அவர் இருக்கிற போதே நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 0.5% வாக்கு வங்கிக்கு கீழாக போய்விட்டது. அப்புறம் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட விஜய பிரபாகரன் போட்டியிட்டதில் கூட அவர் 2.5% தான் வந்துச்சு. இப்போ ஏறத்தாழ தேமுதிகவினுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்த போது அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்ததன் மூலமாக பீனிக்ஸ் பறவை உயிர்த்தலும் என்று சொல்வதைப் போல அந்த கட்சியை ஒரு மறு உயிர்ப்புக்கு வந்திருக்கிறது, ஒரு மறுமலர்ச்சிக்கு வந்திருக்கிறது. இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு பிம்ப அரசியலை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ விஜய் வந்துட்டா எல்லாமே மாறிடும் என்று ஒரு இளைய தரப்பிலே இருக்கிறவர்கள், ஜென்சி தலைமுறையிலே இருக்கிறவர்கள் 2K கிட்ஸை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறான் பல பேர் ஊடகங்களின் வழியாக. ஆனால் அதற்கு முன்பே அந்த பிம்ப அரசியலிலே இருந்து தோன்றியவர் தான் விஜயகாந்த். எம்ஜிஆரை பார்த்து விஜய் அரசியலுக்கு வரல. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற போது விஜய்க்கு ஒரு குழந்தை பருவம். ஏன்னா 87 எம்ஜிஆர் இறந்துட்டாரு. 87 இவர் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அரட்டை உசரை போட்டு. அதனால் அவருக்கு அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. விஜயகாந்தை பார்த்து தான் விஜய்க்கு அரசியலிலே நம்மளும் வர வேணும் என்கிற ஒரு ஏற்பட்டது, ஆசை ஏற்பட்டது. அதற்கு காரணம் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரால் வளர்க்கப்பட்ட நடிகராக விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் அவர்களுக்கு சட்டம் ஒரு இருட்டரை மாதிரி படங்களின் மூலமாகத்தான் கதாநாயக அந்தஸ்தே கிடைத்தது. நம் கண் முன்னால் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டார், முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் அறிவிக்கப்பட்டார். ஏன் விஜய் வரக்கூடாது என்கிற ஆசையை எஸ்ஏசி விதைத்தார். விஜய் அந்த இடத்திற்கு வந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக வருகை தந்தது என்பது திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தருகிறது. இல்லை, பலமாக இருந்தால் கூட இன்னொரு கேள்வி இருக்குல்ல. அதாவது ஏற்கனவே திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்குது. புதிதாக கட்சிகள் சேர 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 இந்த சீட் ஷேரிங்லாம் எப்படி இருக்கும்? தேமுதிகவுக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குவாங்க? காங்கிரஸுடைய சீட்டு கம்மியாகுமா? அதனால் கூட்டணிக்குள்ள குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது மற்ற கூட்டணிகளுக்கு, என்டிஏ கூட்டணிக்கோ அல்லது வேறு கூட்டணிகளுக்கோ போனால் சீட்டு கொடுப்பாங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு. எம்எல்ஏ ஆக முடியுமானா ஆக முடியாது. சீட்டு கொடுக்கறது வேற, உன்னை எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது வேற. யார் வேண்டாலும் சட்டப்பேரவை தேர்தலிலே போய் நிற்க முடியும், எல்லாராலும் வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு அந்த நம்பகத்தன்மை கிடையாது. அதிமுக சிறுத்து போய்விட்டது. ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க முடியவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரை போய் சந்தித்து விட்டு வருகிறார். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலேயே நேரடியாக இணைய போகிறாரா அல்லது ஒரு தார்மீக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரா? ஒரு அமைப்பின் வழியாக எம்ஜிஆரினுடைய ஒரு பற்றாளராக இருந்து கொண்டு நான் திமுகவை ஆதரிக்கிறேன் என்று சொல்ல போகிறாரா அல்லது திமுகவிலே நேரடியாக அன்வர் ராஜா இணைந்ததை போல இணைய போகிறாரா என்று 2 கேள்வி இருக்கிறது. எப்படி போனாலும் முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய அளவிலே தென் மாவட்டங்களிலே சரிந்து விட்டது. அதிமுகவினுடைய அடித்தளமாக இருந்த ஒன்று சரிந்து விட்டது. அதனால் ஏடிஎம்கே மீண்டும் வெற்றிகரமான அதிகார அமைப்பை நோக்கி நகரக்கூடிய இடத்துல இல்லை. இங்கே 5 சீட்டு கொடுத்தாலும் 5 சீட்டில் 4 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. அங்கே 20 சீட்டு கொடுத்தாலும் 1 சீட்டு 2 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற போது அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டு தான் வருகிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ என்டிஏ கூட்டணியில் போய் டிடிவி தினகரன் இணைந்தார்.
தேர்தலில் போட்டியிடுவீர்களா, சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவீர்களா டிடிவி தினகரன் கேட்டால், எப்பா சாமி ஆளை விடு நான் வரலங்கிறார். அண்ணாமலைகிட்ட வந்து நீங்கள் வந்து வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவீர்களான்னு கேட்டால் எனக்கு விருப்பமே இல்லைங்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க எல்லாருமே. ஆனால் பிரேமலதாட்ட கேட்டால் நான் போட்டியிடுவேங்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பவர்கள் போட்டியிடுகிறார்கள். வெற்றி வாய்ப்புக்கு வந்து சாத்தியமே இல்லைங்கிறவங்க வேணாம்ப்பா சாமி என்னை ஆள விடுப்பா சாமி. ஏன்னா இன்றைக்கு வந்து சட்டப்பேரவை தேர்தலில் நிற்பது என்பது விளையாட்டு கிடையாது. ஒரு முறை நீங்கள் தோற்றால் 5 ஆண்டு காலம் காத்திருக்கணும் அரசியலில். அரசியலிலே மிகப்பெரிய சிக்கலே என்னென்னா, நீங்கள் வந்து காத்திருக்க பழக வேண்டும். பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார், அரசியலிலே நீங்கள் காத்திருக்க பழகணும், இல்லாட்டினா நீங்கள் அரசியல் செய்யவே முடியாது. அப்போ அந்த காத்திருப்புக்கு நீங்கள் வந்து ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கிறவர், இன்றைக்கி 52 வயசாகுது விஜய்க்கு, 5 ஆண்டு காலம் காத்திருந்தால் 57 வயசாயிரும். இன்றைக்கி இப்போயே வந்து அவரால் வந்து பனையூர் பங்களா விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு வயோதிகரை போல் இப்பொழுதே நடந்து கொள்கிறாரு. அப்போ எதிர்காலத்தில் அவர் என்ன ஆக்டிவில் இருப்பார், எந்த அளவுக்கு செயல்படுவார் என்கிற கேள்வி இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரையில் திமுக வந்து மிகச் சரியான வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எங்கெங்கே இருக்கிறது, தேமுதிகவுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் நீதி மையம் எங்கெல்லாம் நின்றால் வந்து வெற்றி வாய்ப்புக்கு கணிசமான வாய்ப்பு இருக்கிறது, விசிகாவுக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கணிசமாக இருக்கிறது என்பதை கணித்து அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. அதனால் அவங்க சீட்டு ஜெயிச்சிருவாங்க. எண்ணிக்கை அல்ல விஷயம், வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகங்கிறதான் விஷயம். இப்போ உதாரணமாக இப்போ தேமுதிக உள்ளே வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறது வந்து 7+1 7 தொகுதி ஒரு ராஜ்யசபா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த 7 எங்கிருந்து? ஏற்கனவே காங்கிரஸ் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. அதனால் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியிலிருந்து எடுத்துகிட்டு இதுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா, டிமாண்ட் அதிகமாக வைக்க முடியாது காங்கிரஸ், இது போன்ற சிக்கல்கள் இருக்குது இல்லையா? அப்போ 7ன்னு வரும்பொழுது காங்கிரஸ்லேருந்து பிடுங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது ஏற்கனவே 63 தொகுதியில் கூட காங்கிரஸ் நின்றுருக்காங்க, 41 தொகுதியில் நின்றுருக்காங்க. 63 தொகுதியில் காங்கிரஸ் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நிற்கும் போது 5 பேர் தான் ஜெயித்தாங்க. அப்போ காங்கிரஸ் கூடுதல் தொகுதியிலே போட்டியிடுவதல்ல விஷயம், வெற்றி வாய்ப்பை அடைவார்களா, இலக்கை அடைவார்களா. போன முறை 25 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு, 18 இடங்களில் வென்றார்கள். இந்த விஜயதாரணிங்கிறவங்க ராஜினாமா பண்ணதுனால 17 தொகுதியாக அது இருந்துச்சு. இப்போயும் காங்கிரஸ் தொகுதியில் தான் இருக்குது. விஜயதாரணிக்கு பதிலாக இப்போவும் அது வந்து காங்கிரஸ் தொகுதியாகத்தான் இருக்கிறது. அப்போ 25 சீட்டு கொடுத்தா 18 வெல்ல முடியும் என்கிற சூழல் இருக்கிறது. இப்போ நீங்கள் செயல்பாட்டு அளவிலே பார்த்தா தமிழ்நாட்டிலே அதிகமான போராட்டங்களை வந்து செய்யக்கூடிய கட்சியாக விசிக போன்ற கட்சி இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது, இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிறது. அதிகமாக வந்து செயல்படக்கூடிய, அதிகமான சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் போன்றவர்களெல்லாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வருகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் நீண்ட காலமாக திமுகவிலே பயணிக்கிறது. அவர்களுக்கு கொடுக்காத சீட்டை கூடுதலாக செயல்படாமல் இருக்கிற, வெறுமனே வந்து பழங்காலத்து பெருமைக்கான காலி பெருங்காய டப்பா, அதில் வாசனை தான் பலமாக இருக்குன்னு சொல்கிறது மாதிரி பழம்பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இவ்வளோ சீட்டை வாரி கொடுக்குறார்களே. ஆனால் உழைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலே மக்கள் போராட்டங்களிலே வந்து தினசரி வந்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் கூடுதலாக வழங்கக்கூடாது என்கிற விமர்சனம் இருக்கிறது. அதனால காங்கிரசிடமிருந்து பிடுங்கி கொடுக்கிறார்களா என்பதல்ல, காங்கிரஸை எந்த இடத்திலே இருக்கு இல்லையா, 60 45 25 வந்திருக்கு. இப்போ தேமுதிக உள்ள வந்தனால 15 வாய்ப்பு இருக்கு. 1980 காலகட்டங்களிலே வந்து இந்திரா காந்தியும் திமுகவும் வந்து சேர்ந்து கூட்டணியிலே போட்டியிட்ட போது 117 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது, 114 தொகுதியில் திமுக போட்டியிட்டது. கூட்டணி ஆட்சிக்கான ஒரு ஒத்திகை நடத்தப்பட்டது, அதை மக்கள் நிராகரித்தார்கள். அதனால் காங்கிரஸ்காரர்களுக்கு நீங்கள் எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் வெல்வதற்கான சாத்தியம் உள்ளது அப்படிங்கிறது மிக குறைவானது தான். நீங்கள் பல அரசியல் கட்சிகள் என்ன செய்வான்னா, மாநகரத்தில் அரசியல் கட்சி இருக்கும், கொஞ்சம் தள்ளி ஊர் பக்கம் போனீங்கன்னா கட்சி இருக்காது. திண்டிவனத்திலே கொடி பறக்கும், திருச்சியை தாண்டினா கட்சியே இருக்காது. பல கட்சி அப்படி பல கட்சிகள் இருக்கிறது. சேரியில் இருக்கிற கட்சி ஊருக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது, ஊருக்குள்ளே கொடி பறக்கிற பல கட்சி சேரிக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இயக்கங்களாக திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இருக்கிறது. இன்றைக்கி அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து திமுக கூட்டணி மட்டும்தான். திமுக கூட்டணிக்கு வருவதனால தேமுதிக தன்னுடைய அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டாங்க. இந்த முறை வந்து அவங்க தவறான கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா தேர்தலும் தோற்று, வாக்கு சதவீதமும் தோற்றுவங்க, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக தேமுதிக மாறிடுவோம். நல்ல வேளையாக மக்கள் நீதி மையம் வந்து இந்த இந்தியா கூட்டணி பக்கம் திரும்பினார்கள். இல்லைன்னா கமலஹாசன் கட்சியும் இதோடு காலாவதி ஆகிவிடும். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் குறிப்பிடத்தக்க தொகுதிகள் அவர்களுக்கு வழங்குவார்கள். அதனால் காங்கிரஸ் கூடுதல் தொகுதியை கேட்பதற்கு முன்னால் அவர்கள் களப்பணி செய்ய வேண்டும். எத்தனை கட்சி மாநாடுகள் நடத்தியிருக்காங்க, எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க, எத்தனை பேரணி நடத்தியிருக்காங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க,
மக்கள் சார்ந்த போராட்டங்களிலே எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு கிராம சபை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள், மக்கள் சந்திப்பை எவ்வளவு நடத்தி, இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் தேர்தலுக்கு மட்டும் கதர் சட்டையை நான் வெளுத்து போட்டு வந்து சீட்டு கூட கேட்பேன்னா எந்த கட்சி கொடுக்கும்? உழைப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த காலத்தில் நாங்கள் நேரு ஆண்டார், இந்திரா காந்தி ஆண்டாங்க, ராஜீவ் காந்தி ஆண்டாங்கங்கிற பழைய கதையை சொல்லி இன்றைக்கு பெற முடியுமா? அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. இப்போ தேமுதிக உள்ளே வந்தது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் பேசுகிறாங்க. குறிப்பாக இப்போ காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படவே சொன்னார், திமுக தோத்த 40 தொகுதிகளை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. 40 தொகுதிகளை கேட்குறாங்க. இப்போ தேமுதிக வேறு உள்ளே வந்திருக்கு. கடந்த முறையே 25 தொகுதிகள் தான் சொன்னீங்க, 17 வெற்றின்னு சொன்னீங்க. இந்த முறை எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? அதே 25 தொகுதிகளை பெறுவதே வந்து சாத்தியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கூடுதல் தொகுதி கொடுப்பதற்கு கூடுதலாக கட்சியை வளர்த்துருக்கணும்ல. கட்சி வளர்ந்தால் தொகுதிகள் வளரும், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீர் உயர நெல் உயரும், அதுக்கு தக்கன வந்து வரப்பு உயரும்பாங்க. அது மாதிரி தான் இது. கட்சியை நீங்கள் வந்து அடித்தளத்திலே போய் வளர்த்தால் தானே அதுக்கான கூடுதல் சீட்டு கொடுப்பாங்க. தோத்த தொகுதியை பூரா எங்கிட்ட கொடுங்கன்னா நீங்கள் ஜெயிக்க வச்சுருவீங்களா? திமுகவாலேயே வெல்ல முடியாத தொகுதிகளை நாங்கள் ஜெயிக்க வச்சுருவோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மாணிக் தாக்கூர் என்ன களப்பணி செய்திருக்கிறார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளை வந்து முதலாளாக வந்து நின்றாரா? டங்ஸ்டன் போராட்டம் நடந்தது மதுரையில் முதலாளாக வந்து நின்றாரா? விருதுநகருக்கு மதுரைக்கு எவ்வளோ தூரம், எத்தனை மக்கள் போராட்டங்களில் அவர் தலைமை வைத்தார்? கூடுதல் சீட் கேட்பதற்கான எந்த முகாந்திரமும் எந்த தார்மீக உரிமையுமே அவர்களிடத்துல இல்லை. நீங்கள் வேணால் வெளியேறி போய் உங்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபியுங்கள் என்று பல பேர் கேட்குறாங்க. ஆனால் அப்படி வெளியேறுவதற்கு அவருடைய தலைமை அனுமதிக்காது, தேசிய தலைமை அனுமதிக்காது. ஏன்னால் இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமாக திமுக தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் திமுகவுக்கும் காங்கிரஸினுடைய தலைமைக்குமான பந்தம் என்பது ரொம்ப சகோதரத்தன்மையோடு இருக்கிற காரணத்தினால கீழே இருக்கக்கூடிய சலசலப்புக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை வந்து ஏற்றுக்கொள்ளாது. அதனால் மாணிக் தாக்கூரின் கருத்தையோ பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்தையோ ஊடக பரபரப்புக்கு வேண்டுமானால் உபயோகப்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது கட்சியினுடைய இறுதி முடிவுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கட்சிகளுக்கான அறிவிப்புகள் வரிசையாக வர இருக்கிறது. கூட்டணிக்குள்ளே குறுக்குச்சால் ஓட்டுவது, குழப்பம் விளைவிப்பது போன்ற எந்த செயல்களுக்கும் இடமில்லை. தெளிவாக தீர்க்கமாக எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அதை தோழமை கட்சிகளோடு திமுக நியாயமான முறையில் பகிர்ந்து கொள்ளும். இப்போ நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க, ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசியிருந்தாருன்னு சொல்லி. தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அணியிலிருந்து தான் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் வந்து திமுகவில் இணைஞ்சாங்க. இப்போ ஓபிஎஸ் சந்திப்பு வந்து அடுத்த நீங்கள் சொன்னது போல் இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு வந்தால் அது ஒரு ஏற்புடையாக இருக்குமா அந்த அரசியலுக்கு? அது முக்குளத்தோர் வாக்கு வங்கி என்பது இன்றைக்கும் வந்து ஓபிஎஸ் போன்ற தலைவர்களுக்கு பின்னணியிலே இருக்கிறது. அதை வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிற போது 3.5 லட்சம் வாக்குகளை பெற்று அவர் நிரூபித்திருக்கிறார். அவருக்கென்று ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசத்தை வந்து அணிவித்தது மாதிரியான பல விஷயங்களை செய்ததன் மூலமாக தென் மாவட்டங்களிலே அந்த வாக்கு வங்கி என்பதை கடந்த காலங்களிலே அதிமுக கவர்ந்து வைத்திருந்தது. அதற்கு முழுக்க காரணம் சசிகலா போன்றவர்கள் நிழல் அரசாங்கமாக அங்கே இயங்கி கொண்டே இருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் கட்சியினுடைய பொருளாளராக, இடைக்கால முதலமைச்சராக, ஜெயலலிதா சிறைக்கு போகிற காலங்களிலே முதலமைச்சராக வீற்றிருக்கக்கூடிய நம்பகத்தன்மையோடு இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால முக்குளத்தோர் வாக்கு வங்கி இருந்தது. அது கொங்கு மண்டலத்திற்கு இந்த கட்சி இடம் மாறி தலைமை மாறிப்போனதற்கு பின்னால் இவர்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு சசிகலாவையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ அரவணைத்து செல்லாமல் எடப்பாடி தன்னிச்சையாக முடிவெடுத்து சர்வாதிகாரியைப் போல நடந்து கொண்ட காரணத்தினால முக்குளத்தோர் சமூகத்தினுடைய கோபம் வந்து அதிமுக மீது திரும்பிவிட்டது. அப்போ அந்த வாக்கு வங்கியை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இணைப்பை வந்து திமுக விரும்பும். டிடிவி அங்கே போயிட்டார், நம்ம ஓபிஎஸ். அதனால் ஓபிஎஸ்ஐ வந்து தன் பக்கமாக ஈர்த்து கொள்வதற்கு திமுக விரும்புகிறது. அவர் விரும்பினால் திமுகவினுடைய ஒரு தலைமையான ஒரு மிக முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்களுடைய முக்கியமான பொறுப்புக்கு அவைத் தலைவர்களை தொடங்கி கட்சியின் முதன்மையான பொறுப்புகளுக்கு கூட நேரடியாக விரும்பினால் வர இயலும். அப்படி இல்லாமல் நான் அதிமுக காரன், ஒரு நாள் நான் திமுக காரனாக மாற முடியாது என்கிற மனத்தடை அவருக்கு இருக்கும் பட்சத்தில் தார்மீக ஆதரவு கடந்த காலங்களிலே ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள், எவ்வளோ பேர் ஆதரித்திருக்கிறார்கள். எம்ஜிஆரே திமுக இருந்தவர் தான். திமுகவை ஆதரிப்பதில் கூச்சப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. பாஜகவை ஆதரிப்பதற்கு தான் ஒரு திராவிட இயக்கம் வந்து வெக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஒரு திராவிட இயக்கத்திலே வந்து நீங்கள் வந்து திமுகவிலிருந்து பிரிந்து தான் அதிமுக வந்தது. எனவே அதிமுகவிலே இருக்கிற முரண்பாட்டிற்காக திமுகவிலே இணையலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது.
அது தார்மீக ஆதரவா அல்லது நேரடியாக கட்சியில் இணைகிறாரா என்பதை குறித்து ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களிலே முடிவு சொல்வோம் என்று ஓபிஎஸ் தரப்பிலே சொல்கிறார். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு.